பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பணவரவு என்பது அதிகரிக்கும். பொதுவாகவே ஏலக்காய் என்பது நறுமணம் மிகுந்த பொருள். நறுமணம் மிகுந்த பொருட்களில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் புரிகிறார்கள். அதனால் நான் பெருமாள் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் கூட ஏலக்காயை சேர்த்திருப்பார்கள். மேலும் ஏலக்காய் என்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது, பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏலக்காயில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறார். அதனால் பெருமாளுக்கு உரிய தினத்தில் ஏலக்காயை பயன்படுத்தி நாம் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளை நம்மால் பெற முடியும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தான் வேண்டும். இந்த ஏலக்காய் வாசனை மிகுந்த ஏலக்காயாகவும் விதைகள் வெளியில் எதுவும் தெரியாத வண்ணம் இருக்க வேண்டும். இந்த ஏலக்காயை முதலில் வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து வலது கையில் வைத்து மூடிக்கொள்ளுங்கள். பிறகு கண்களை மூடி மனதிற்குள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார நினைத்து அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு பின்வரும் இந்த மந்திரத்தை 15 நிமிடம் நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டும். மந்திரம்: ஓம் பத்மநாபாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் பத்மநாபாய நமக. இவ்வாறு கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்து எந்த இடத்தில் பணம் வைத்து புழங்குகிறோமோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும். ஏலக்காயின் வாசனை தீரும் வரை பணம் வைக்கும் இடத்திலேயே இருக்கட்டும். ஏலக்காய் வாசனை தீர்ந்த பிறகு அதை எடுத்து நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். துளசி செடி இருக்கும் பட்சத்தில் அதிலும் போட்டுவிடலாம். இந்த மந்திர வழிபாட்டை துளசி செடிக்கு அருகில் அமர்ந்து செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் கிடைக்கும்.